அனைவருக்கும் வணக்கம். ஸோ நான் பேசுறதுக்கு முன்னாடி என்கிட்ட ஒரு பழக்கம் உண்டு. டைமை சொல்லிடுவேன். 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு மேலே பேச மாட்டேன். ஏன்னு கேட்குறீங்களா? ஒரு இடத்துல பேச விட்டுருந்தாங்க. ஒரு 3/4 மணி நேரம் பேசினேன். அங்கேருந்து 2 பேர் எதிர்த்து வந்துட்டாங்க. ஏன்பா அப்படின்னு கேட்டேன். நான் ஒரு 1/2 மணி நேரம் பேசினாங்க. ஏங்க நான் இது விட்டுட்டேன்னு கேட்டேன். நீ உட்காந்து பாரு, தெரியும் முதுகு வலிக்கிற வலின்னு. நீ பாட்டு வர, நீ பாட்டு பேசிக்கிட்டே போயிடுற. இன்னொரு இடத்துல என்ன கூப்பிட்டாங்க. எங்கன்னா ஒரு கல்யாண மண்டபத்தை கூப்பிட்டாங்க. எனக்கு பேச கொடுத்த டைம் பார்த்தீங்கன்னா மதியானம் 1 மணி. நான் யோசிப்பேன், இங்கிட்டு சாம்பார் சாதம், இங்கிட்டு அசைவம், 2 பக்கமும் ஸ்மெல். சாதத்தோட வாசனை அருமையா இருக்கு. எனக்கு ஒரு நம்ம பேசுறதை கவனிப்பாங்களா மாட்டாங்களா? சரி யோசிச்சேன். ஒரு பாட்டி அங்க இருந்து சொன்னாங்க, தம்பி நீ பேசணும் தான் ஆசைப்படுறேன், அந்த மணமகனார காலியா தான் இருக்கு, நீ பாட்டு பேச, உன்னை யாரு கேட்க போறா? எவ்வளவு நேரம் வேணாலும் பேச, யாராவது கேட்பாங்களா அப்படின்னாங்க. என்னடா அது நமக்கு வந்து இதா போச்சுன்னு. அதனாலதான் நான் பேச டைம் வச்சு சொல்லிடுறேன். பெருசா இல்ல, சிம்பிள். 2 விஷயம். நம்ம குழந்தைங்க, ஒரு குழந்தைங்க வைக்கிறது எவ்வளவு கஷ்டப்படுறோம். என் பையன் இந்த ஸ்கூல்ல தான் படிக்கிறான். 10 பேர் சேர்ந்து என்ன பண்ண முடியல, என் பையனை மேய்க்க முடியல. ஆனா டீச்சர் ஒருத்தவங்க. என்ன பொறுத்தவரைக்கும் டீச்சர்ஸ் இஸ் தி ஃபர்ஸ்ட் பேரண்ட். ஒதுக்குறீங்களா எல்லாரும்? எதிர்த்து கை தட்டாமா? உங்க ஸ்டூடெண்ட்டுக்காக யாரும் இருக்காங்க, உங்க டீச்சர்ஸ் வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அத்தனை பிள்ளைங்க இது பண்ணிட்டு சமாளிச்சிருக்காங்க. ஒரு மிகப்பெரிய ஒரு கைது கொடுத்து அதோட ஒரு ட்ரிபியூட் வேற எதுவும் கிடையாது நினைக்கிறேன். ஒன்று எதிர்த்து ஒரே ஒரு கிளாஸ் சொன்னாங்க. டீச்சர்ஸ் கிடைக்கிற மிகப்பெரிய அவசரம் என்னன்னா இந்த கைத்தடல் மட்டும்தான். இந்த சவுண்டே பட்டையை கிளம்பிடுச்சு. உங்க குழந்தைங்க சின்ன விஷயம் தான். ஓகே, தேங்க்யூ. உங்க குழந்தைங்களுக்கு ஏதாவது செய்யணும்னு வச்சுன்னா அவங்களுக்கு பிடிச்சதை செய்ய சொல்லுங்க. முடிஞ்சா ஒரு 4 இடத்துல தண்ணி விட்டு சொல்லுங்க. மரம், செடி, கொடி இதெல்லாம் என்ன இயற்கையை வந்த நேரத்துக்கு நம்ம வளர்ந்துட்டு இருப்போம். வாய்ப்பு தரக்கு நன்றி. தேங்க்யூ. வேறும் பூவும் வேறு கருமேகம் போல நீர் இல்லை, அலைக்கடல் அடங்குமோ அதிகார குரலுக்கு? எப்போதும் நீரின் வீழ்ச்சி நீதானே, உன்னை நீந்தி கடக்க முடியாதே. ஒரு பனித்துளி அது எரிமலை அணைத்திடுமா? வெட்டுக்குழியின் கூப்பாடு இனி நாட்டுக்குள்ள கேட்காது. இன முகவரி கேட்டுக்குள் நான் மதிமது அழியாது. நான் வெளிவரை கொட்டு செல் உன் பரம்பரை முடிவேது. பிடித்தவன் தூங்க கூடாது. எடுத்த பின்